அண்மை செய்தி. சென்னை மாநகர பேருந்துகளில் பயணச்சீட்டு விநியோகிக்கும் இயந்திரத்தின் இணைய சேவை முடங்கியதால் பல்வேறு இடங்களில் மாநகர பேருந்துகள் இயக்கப்படாமல் பணிமனைகளிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இது குறித்தான விரிவான தகவல்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் கடந்த பல மாதங்களாக பயணிகளுக்கான பயணச்சீட்டு விநியோகம் என்பது இணைய சேவை மூலமாக, இயந்திரம் மூலமாகவே பயணச்சீட்டு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் இன்று காலையிலிருந்து அந்த பயணிகளுக்கு பயணச்சீட்டு விநியோகிக்கும் இயந்திரத்தில் இணைய சேவை பாதித்து பயணச்சீட்டு இயந்திரம் விநியோகிக்கப்படாமல் டிக்கெட் மூலமாக, அதாவது சாதாரண டிக்கெட் மூலமாக டிக்கெட் விநியோகிக்க மாநகர போக்குவரத்து கழக நிர்வாகிகள் அறிவுறுத்தியிருந்த காரணத்தினால் பல இடங்களில், பல பணிமனைகளில் அந்த பண்டில் டிக்கெட் எனப்படும் தற்காலிக பேப்பர் டிக்கெட் கையிருப்பு இல்லாததால் பல்வேறு பணிமனைகளில் பேருந்துகள் இயக்கப்படாமல் அங்கேயே நிறுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக சென்னையில் கே நகர் பணிமனை, அதே போன்று வடபழனி பணிமனை, அண்ணா ஸ்கொயர் பேருந்து நிலையம் போன்ற இடங்களில் பல இடங்களில் அந்த தற்காலிக டிக்கெட் இல்லாமல் பேருந்துகள் ஓடப்படாமல் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் பயணிகளுக்கு கடந்த பல மாதங்களாகவே அந்த இணைய சேவை வழியாக ஆன்லைன் மூலமாக டிக்கெட் விநியோகிக்கும் இயந்திரம் மூலம் டிக்கெட் விநியோகிக்கப்படுவதால் பல பயணிகள் கையில் பணம் இல்லாமல் ஜிபே மூலமாகவும் யூபிஐ பின் நம்பர் மூலமாக டிக்கெட் பெறும் நடைமுறை இருக்கிறது என்ற காரணத்தினால் பலர் பணம் இல்லாமல் வந்து இன்று இந்த டிக்கெட் இயந்திரம் கோளாறு ஏற்பட்டதால் பல பயணிகள் தவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த டிக்கெட் இணைய சேவை காலை முதலே முடங்கி போயிருப்பதால் பல்வேறு பணிகள், நிர்வாக ரீதியான பல்வேறு பணிகள் பாதித்திருப்பதோடு மட்டுமல்லாமல் பயணிகளுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கையிருப்பில் நடத்துனர்கள், அந்தந்த பணிமனை நிர்வாகம் கையிருப்பாக பேப்பர் டிக்கெட் பயணச்சீட்டு வைத்திருப்பது வழக்கம். அதுவும் கையிருப்பு இல்லாத காரணத்தினால் சென்னையில் பல்வேறு பணிமனைகளில் பல பேருந்துகள் மிக மிக தாமதமாக இயக்கப்பட்டதாகவும் பணிமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.